ரெண்டு மூணு பில்லர் அப்படியே சுத்தா கீழே எதுவுமே இல்லை சார். தெரியுது பாருங்க சார், அந்த பில்லர் கீழே எதுவுமே இல்லை, சும்மா கம்பி தான் நிக்குது. அடுத்த பில்லரும் அதே மாதிரி தான் நிக்குது சார். அது ஓடையாத்துக்கு நடுவில் வந்து கட்டப்பட்ட பாலம் வந்து சேதமடைஞ்சு அதோட கால்கள்லாம் வந்து பிடிச்சி அதோட இது வந்து சேதமடைஞ்சிச்சு. இதில் வந்து பல்லாயிரக்கணக்கான இந்த பருவமழையில பெய்கிற மழையெல்லாம் வந்து இதில் தான் வடிவேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த ஓரையாத்தோட பாலத்தை வந்து புதுசாக புதுப்பிக்க வேண்டி நிறையா பேர் கேட்டிருக்காங்க இந்த பகுதிகளில் மக்கள். அதை பற்றி நம்மகிட்ட சொந்தத்துக்காக வந்திருக்காங்க. அண்ணன் இந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஐபியாக இருக்கக்கூடிய கருணாநிதி வேளாண் ஐயா வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இதை பற்றி கருத்து கேட்போம். சொல்லுங்க. இந்த பாலம் வந்து எப்போ கட்டணது? இது கட்டி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இருக்கும் சார். 30 வருஷம் இருக்கலாம். 30 வருஷம் இருக்கும் சார். ஆமா 30 வருஷம் இருக்கும். சரி, வந்து பொது பயன்பாட்டுக்கு உள்ள பாலம் இது. ஆமா சார், பொது பாலம்னா இங்கிட்ட வந்து ஒரு 6-7 கிராமங்கள் இருக்கு சார். சரி, இந்த 6-7 கிராமங்கள் வந்து இந்த பாலத்தினடியே தான் போகணும் முத்துப்பேட்டைக்கு, டவுனுக்கு. ஆமா, இது இந்த பாலம் இல்லைன்னா ஒரு 5 ஊர் இருக்கு இந்த பக்கம். எங்கிட்ட வீரன் வயல், செங்காங்காடு, அரமங்காடு, துரத்தோப்பு, கழுவங்காடு, பிள்ளைவிடாகம், இத்தனை ஊரும் இங்க இருக்கு சார். அதுக்கு போகணும். அதுக்கு சப்போஸ் இந்த பாலம் இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் சுத்தி போகணும் சார். 6 கிலோமீட்டர் சுத்தி டவுனுக்கு போறதுக்கு சுத்தி போகணும் சார். சரி, இது பாலம் இருக்கிறதால இதுல சாட்ல போவாங்க எல்லாருமே. ஆமா சார், இது வந்து என்னாச்சுன்னா போன வருஷமே இந்த பாலம் மழை காலத்துல இந்த பாசி வந்து இதுல அடைச்சு சார். இது வடிகால் ஆறு சார். இது கடைசி நேரம் சார். இது நேரம் இதுல மேட்டூர்ல இருந்து, ஆமா மேட்டூர்ல இருந்து பாசனம் முடிஞ்சு கடைசி தண்ணி இது நேரா கடலுக்கு போறது. இது இந்த இடம் பேர் என்ன? வீரன் வயலா? இது வந்து வீரவயா, ஆலங்காடு, உப்பூர் எல்லாம் சேர்ந்து வரும் சார். இந்த இடம் சேர்ந்து உள்பட்ட பகுதி சார். இது கீழ்குமிழி அமைஞ்சிருக்கிற பகுதி அது. ஆமா சார், கீழ்குமிழி சார். இது கீழ்குமிழி இருக்கிற பகுதி இது. ஆமா, கீழ்குமிழி சார். கோரையாரும் இணைஞ்சு போற கீழ்குமிழி சார். இதுல வந்து நம்மளே உண்மையிலே பாக்குறோம். இதுல வந்து ஒரு 300 மீட்டர் அகலத்துல இருக்கு அந்த ஆறு, கோரையாறு. ஆமா சார். அதோட வடிநிலம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்க சுருக்கி வந்து ஒரு 50 அடி 60 அடி தான் இருக்கும். ஆமா சார், 60 அடி வந்து அதுவும் இந்த பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழையில உள்ள வடிகால அத்தனையும் இதுலதான் வடியணும் சார். இதுக்கு வந்து மிகப்பெரிய மேம்பாலம் கட்டினாதான் இதுக்கான சாத்தியம். கண்டிப்பா சார். வந்து HLB என சொல்லப்படக்கூடிய ஹை லெவல் பிரிட்ஜ். ஆமா சார். இதுல வந்து கட்டி இதை பொது போக்குவரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. இதுல வந்து வீரன் வயல் அந்த பக்கத்துல இருக்க ஜாம்பரோட எல்லா இதுக்கும் வந்து போக்குவரத்துக்கு. ஆமா சார். இந்த சைடு வந்து ஈசிஆர் ரோடு. ஆமா, ஈசிஆர் ரோடுன்னு சொல்லக்கூடிய தற்போது வந்து அந்த ரோடு வந்து 32 அப்படின்னு சொல்லி அதை மாத்தி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதை ஈசிஆர்னு மாத்திரத வந்து மாத்திட்டாங்க. NH 32 ஆகிட்டாங்க. அதுல போய் இணைப்பு பாலம். ஆமா சார். ஆமா சார், உயர்மட்ட பாலம் கட்டினாதான் இது வந்து நல்லா. கண்டிப்பா சார். இருக்கு சார். ஆமா சார். இந்த பகுதி பொதுமக்கள் சார்பா நம்மளும் அதுல வந்து கேட்டுக்கிறோம் சார். அதான் சார் கொஞ்சம் சொல்லணும் சார். அரசு வந்து இந்த பருவமழையை விட்டாலும் அடுத்த பருவமழைக்குள்ள இதுக்கான தீவிர நடவடிக்கை எடுத்து இந்த பாலம் வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொதுமக்கள் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார், வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நிறைய நம்மளும் அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் இந்த பாலத்தை பத்தி. ஆனா இது இப்ப தற்போது சேதம் அடைஞ்சிருக்குது. அதுலயும் அபாயகரமா மக்கள் போக வேண்டிய சூழ்நிலையில போயிட்டு சார். 2-3 பில்லர் அப்படியே சுத்தா கீழே எதுவுமே இல்லை சார். தெரியுது பாருங்க சார், அந்த பில்லர் கீழே எதுவுமே இல்லை, சும்மா கம்பி தான் நிக்குது. அடுத்த பில்லரும் அதே மாதிரி தான் நிக்குது சார். அது போன வருஷமே இதுல போலீஸ் பாதுகாப்பு போட்டு அடைச்சி இதுல யாரும் போகாதீங்க, உயிர் ஆபத்தாயிரம் அப்படின்னு பாட்டிவிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு இப்ப போன வருஷம் பருவமழையில போயிட்டு. அப்புறம் இந்த கோடையில வந்து அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பாதி பேர் அதுல போனாங்க, பாதி பேர் கீழே போனாங்க. அப்புறம் அதை போய் பழகிட்டதுனால இப்ப போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ தற்காலத்துக்கு உள்ள பருவமழை பெய்ய போகுது. இதுல என்ன ஆக போகுது தெரியல. இது வந்து பெரிய உயர்மட்ட பாலம் கட்டினாதான் இதோட. ஆமா சார். போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப சிரமமா தான் இருக்கு. அபாயகரமாவே ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு இடர்பாடு வந்துச்சு அப்படின்னாதான் அப்ப வந்து அரசு கவனிக்கும். இப்ப தண்ணி கம்மியா போகுது சார். மழை பெஞ்சிருச்சுன்னா அர்ப்பிச்சுட்டு போவோம். வந்து 17 18 16 இன்னைக்கு 16 இன்னைக்கு 17 11 2025 இருந்து கடுமையான மழை இருக்கும். ஆமா சார். ஆமா சொல்லிருக்காங்க சார்.
மழையில வந்து வடிகால் எல்லாமே இந்த இதுலதான் சாவடி, இதெல்லாம் சாவடி. தான் வடிகால். வடிவில் சார். வந்து பாசியுமே நிறைய இருக்கு அந்த ஆத்துல. மட்டுமே சார். ஒண்ணுல சார், தண்ணி நிறைய வந்து எல்லா பாசி இதுல வந்து உட்காந்து, இது பாசி தான் சார். இது ஃபர்ஸ்ட் முக்காவாசி இது பாலத்தை உடைச்சது எல்லாம் வந்து உட்காந்துரும். அப்புறம் இங்க ஊர் மக்கள்லாம் நாங்களோட சேர்ந்து இந்த பாசியை எடுத்து விடுறது. ரொம்ப முயற்சி பண்ணி தான் எல்லாம் செய்யறது. அந்த அடுத்தாப்புல கத்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாசி, அதுவும் தண்ணி விடவே விடாது சார். தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாளா அதை பாசி அரிக்கிறத எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுக்கவே இல்லை சார், அதை கண்டுக்கவே இல்லை சார். கடமடை பச்சைங்கிறதெல்லாம் கண்டுக்கல சார். இதை கண்டுக்காம விட்டாங்க. தொடர்ந்து இந்த பகுதி புறக்கணிக்கப்படுவதாகவும் அதுல வந்து நல்ல உயர்மட்ட பாலம் ஒண்ணு கட்டி அந்த ஆலங்காடு பகுதியில இருக்கக்கூடிய பால ரோடையும் இந்த பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன பஞ்சாயத்து யூனியன் ரோடு இருக்கு. இந்த பஞ்சாயத்து யூனியன் ரோடையும் அதையும் வந்து இணைச்சு இதை வந்து பெரிய பெரிய பொது போக்குவரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஆமா சார், கோரிக்கை சார். கோரிக்கை நிறைய பேர் இதை பாக்குறவங்க தொடர்ந்து நிறைய பேர் ஷேர் பண்ணி இந்த கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் இதை வந்து நிறைய ஷேர் பண்ணி அதுல இந்த பகுதி மக்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணி இதை வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். வணக்கம்.